செய்திகள் தொடர்கின்றன. மியான்மர் நாட்டில் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் சிலர் கலவரத்தில் ஈடுபட்டு வீடுகளுக்கு தீ வைத்தனர். தங்கள் மதத்தினரை தாக்கியதற்கு பழிக்கு பழி வாங்க இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். மியான்மர் நாட்டின் மேற்கு பகுதியான சித்வே நகர் அருகே உள்ள கிராமங்களில் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அருகில் உள்ள கிராமத்தில் வசித்து வரும் முஸ்லிம்கள் சிலர் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த புத்த மதத்தினர் தங்கள் மதத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பழிக்கு பழி வாங்க முஸ்லிம்களின் வீடுகளுக்கு தீ வைத்தனர். இதில் ஏராளமான வீடுகள் தீப்பிடித்து எரிந்தது. இதனிடையே காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்து கலவரம் பரவாமல் தடுக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் சாம்பியன் பட்டம் பெற்றார். தாய்லாந்து நாட்டில் இன்று நடந்த இறுதிப் போட்டியில் உலகின் 5ஆம் நிலை வீராங்கனையான சாய்னா நேவால் தாய்லாந்தின் ராஷனாகோவை சந்தித்தார். இப்போட்டியில் சாய்னா நேவால் கடுமையாக போராடி 19-21, 21-15, 21-10 என்ற கணக்கில் தாய்லாந்தைச் சேர்ந்த ராஷனாகோவை வீழ்த்தினார். இந்த ஆண்டு சாய்னா நேவால் கைப்பற்றியுள்ள 2வது சாம்பியன் பட்டம் இதுவாகும். முன்னதாக கடந்த மார்ச் மாதம் சுவிஸ் ஓபன் கிராண்ட் பிரீல் தங்கம் வென்று இருந்தார். இதையடுத்து லண்டனில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெறுவதே தனது அடுத்த இலக்கு என்றும் சாய்னா நேவால் தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேன் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினை ஒரு வாரத்தில் தீர்க்கப்படும் என்று கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்தார். தேர்தலில் பணம் நடமாடுவதை தடுக்க முடியவில்லை என்று ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி வருத்தம் தெரிவித்துள்ளார். நாட்டில் லஞ்ச ஊழல்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டியது பிரதமரின் பொறுப்பாகும் என்று பாஜக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.